நீங்க வந்து ஒரு தொடர்ச்சியா எழுதுகிறவர் இல்லையா? யூ ஆர் ஒரு குட் ரைட்டர். நீங்க படங்கள் உங்க டைரக்ஷன் இல்லாத டைம்ல நீங்க தியாகராஜன், குமார் ராஜாவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தேன். இது சுந்தர் சி கூட நீங்க ஒர்க் ஆமா பண்ணியிருக்கீங்களா? சார், ஆமா சார். தீயா வேலை செய்யணும் ஆமா சார். குமாரு. அதான் சார் ஃபர்ஸ்ட்டு ஆ? ஆமா ஆமா. எழுதுனது. எனக்கு நான் என்னமோ என் மைண்ட்லயே இல்ல. ஆ. ஸோ அப்படி தொடர்ச்சியா எழுதுகிறவரு, எப்படி ஒரு ரீமேக்குக்கு போனீங்க? ரீமேக்கும் எழுதணும் சார் திருப்பி. ஆ. ஓ! திருப்பி இங்க தன்மைக்கு ஏத்த மாரி எழுதணும்ல அப்படின்னு. ஆ. எழுதணும், கொஞ்சம் பண்ணணும். பட் ஆக்சுவலா அதுதான் சொல்றேன். உண்மையிலேயே எனக்கு அந்த படத்த நம்ம ஊர் ஆளுங்க பார்க்கணுங்கிறது தான் எனக்கு ஆச. ஓகே. எழுதுறது வந்து அதில வேலை கொஞ்சம் கம்மி தான் சொல்லப்போனா. ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ண தேவைப்பட்டுச்சு தவிர, பெரிய விஷயம் இல்ல. அ எனக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல சார். நான் வந்து இப்ப எனக்கு உண்மையிலேயே யாராச்சும் நல்லது எழுதி குடுக்குறாங்க. அந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தா கண்டிப்பா டைரக்ட் பண்ணிருவேன். பண்ணிருவீங்க. எனக்கு ஓகே. தேவை ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ மக்களுக்கு ஆடியன்ஸ் எடுத்துட்டு போறது சந்தோஷம் தானே. அதெல்லாம் அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு இல்ல. அ என்ன பண்றேன்னா, நெறைய மிச்சது எழுதுறது மோஸ்ட்லி எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆ. இப்ப யாராச்சும் எழுதி கதை குடுக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. மோஸ்ட்லி எனக்கு என் என்னோட பிடிச்சமான ஜோனுக்கு வர மாட்டேங்குது. இல்லன்னா நான் யாராச்சும் டைரக்ட் குடுத்தா நான் டைரக்ட் கூட பண்ணுவேன். எனக்கு நான் எழுதுனது தான் டைரக்ட் பண்ணணும்லாம் எனக்கு இல்ல. எனக்கு நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஐ அம் வெரி ஹேப்பி தான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் நல்லானா அப்படின்னா, ஒக்கேனக்கல் போயிட்டு பார்த்தேன். தண்ணி சோன்னு கொட்டுச்சு. அடுத்த தடவ உன்னைய கூட்டு போறேன் மாப்ளன்னு ஒருத்தன கூட்டு போறது தான். இவ்வளோதான். சூப்பரா கரெக்ட்டா சொன்னீங்க. அவ்வளோதான். ஆமா, ஆமா. இதுக்கு நாங்களா தேவையில்லாம பயங்கர டெக்கரேஷன்லாம் குடுக்க வேணாம் ஆமாமாமா. அப்படிங்கிறீங்க. அத ஓகே. பத்தி ரொம்ப நாள் பேசிட்டு வேற இருப்பேன். ஒகேனக்கல்ல எப்படி தெரியுமா தண்ணி கொட்டுச்சுன்னு ரொம்ப நாள் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா கூட்டிட்டு போவோம். அ ஸோ அந்த தவிர்ப்பு தான். நான் பார்த்தேன். அத என்ஜாய் பண்ணேன். அது அவனுங்களும் என்ஜாய் பண்ணுங்கிற அந்த அந்த எக்ஸாக்ட்லி. அந்த சிம்பிள் ஐடியா தான் அப்படின்னு.